சற்று முன் செந்தில் பாலாஜி ஜூன் 27ஆம் தேதி கைது செய்வது உறுதி செய்யப்பட்டது. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வருங்க. என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் கைது பண்ணாங்க. கைது பண்ணிவிட்டு அவருக்கு நெஞ்சு வலி வந்தது உங்களுக்கு தெரியுங்க. நெஞ்சு வலி வந்து அவர் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் ஆகி காவேரி மருத்துவமனைக்கு உயர்நீதிமன்றத்துக்கான தாக்கல்லாம் செஞ்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக காவேரி மருத்துவமனையில் போய் செட்டில் ஆகிட்டாருங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆப்ரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடந்ததுங்க. இந்த ஆப்ரேஷனில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதிமுகவில் நிறைய நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா மேலே ஒரு கோடி கீழே ஒரு கோடை போட்டு ஆப்ரேஷன் பண்ண நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையே தான் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினரும் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நிம்மதிகள் கிடையாது, எங்களை அலோவ் பண்ணல, எய்ம்ஸ் மருத்துவர்களையும் உள்ளே விடலை. இனி வந்து சர்ஜரி முடிஞ்சிருச்சு இல்லை, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெல்லியில் வச்சு விசாரணை பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரோட உடல்நிலை மேலே சந்தேகமாக இருந்தாலும் அங்கே எய்ம்ஸ் மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட தரப்பு ஒத்துக்கலைங்க. இதுக்காக உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸும் போட்டிருக்காங்க. கேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமலாக்கத்துறையினர் சரி வேண்டாம், இப்போ வேண்டாம், இன்னொரு கொஞ்ச நாள், அதாவது அவர் உடல்நிலை சரியாகிற வரைக்கும் இருக்கட்டும். உடல்நிலை சரியான பிறகு வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறைக்கு இப்போது 8 நாட்கள் கொடுத்துருக்க கெடு அப்படியே கொடுக்கணும். இது எதுவுமே விசாரணைகள் பண்ண முடியல. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 118 கேள்விகள் பக்கம் வச்சுருந்தோம். இவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத ஆப்ரேஷன் பண்ணதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் எங்களால் கேட்க முடியல. இனி வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்காமல் எங்களால் இருக்க முடியாது. இந்த நாட்கள் அப்படியே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் உடல்நிலை சரியான பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு வாதங்களை வச்சுருக்காங்க. இதன் தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வழக்கு முடிஞ்ச பிறகு தாங்க இதோட தீர்ப்பு வரும். அதாவது அதற்கான தகவல்கள் எப்போ வரும், செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுப்பாங்களா, இல்லை எப்படியாக இருந்தாலும் ஒரு நாள் அவர் கைது செய்ய தான் போவாரா, இல்லை இப்படி நடிச்சுட்டே இருந்தாலும் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை சரி இருந்தோ ஒன்றும் சரியில்லாத போல நடிச்சிருந்தாலும் இப்பொழுது விட்டு பின்னாடியாவது தூக்கிடுவாங்க அமலாக்கத்துறை அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்திருக்குங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியினர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வருதுங்க. எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா கைது செய்வது உறுதி செய்யப்பட்டுருச்சுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஜூன் 27ஆம் தேதிக்கு மேலே செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.